ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. சரி, என்ன சொல்லுது அம்கரா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆ ரொம்ப நல்லது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது இப்போ இந்த பூனைக்காளி போடலாமா? சொல்லலாம். சரி சரி. உங்களுக்கு இப்போ இந்த விந்து தன்னால போகுதுங்களா, அது எப்படி இருக்கு? அது இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு. புனைக்காளி தொடர்ந்து சாப்பிடுங்க. இப்போ டெம்பர் பிரச்சனை இல்லையா, கரெக்டா ஆச்சுன்னா இப்போ அதை நிப்பாட்டி இதை சாப்பிடுங்க, புனைக்காளி சாப்பிடுங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் டெம்பரெல்லாம் நல்லா இருக்குண்ணே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெம்பர் வந்து இந்த அம்கரா எக்ஸ்ட்ரா பவர் சாப்பிட்ட பிறகு நல்லா டெவலப் ஆயிருக்கா? ஆ அது நல்லா இதாக இருக்கு. சரி. நமக்கு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நமக்கு கொஞ்சம் இந்த வெந்து நல்லா கெட்டி போடணும். அது புனைக்காளி சூரணம் தாங்க. புனைக்காளி சூரணம், எண்ணெய் குளியல் ரெண்டும் பண்ணணும். சரி சரி. அதுக்கு தான் இப்போ கேட்போம், பூனைக்காளி கேட்போம்ட்டு. இருக்கு, போட்டலாம். சரி, நாளைக்கு உங்களுக்கு பணம் போட்டு விட்றீங்களே? போட்டு விடுங்க. நாளைக்கு போட்டு விட்றேன், நீங்கள் போட்டு விட்ருங்க. சரி. அம்கரா இருக்கா, காலி வச்சா? அது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா? சரி. அது முடிஞ்சிருச்சு. கேரளா ஒருத்தர் வாங்கினாரு, அவரும் சூப்பரா இருக்குன்னாரு. அடுத்து எனக்கு இதுதான் வேணும், ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னாரு. எக்ஸ்ட்ரா போரு. ஆமா. நல்லா இருக்கு. அதுதான் சரி, இப்போ இந்த புனைக்காளி போடுவோம்னு கேட்டவை. சரி ரைட்டு. இப்ப இந்த அம்கரா இந்த எக்ஸ்ட்ரா பவர் வாங்குறதுக்கு முன்னாடி அம்கரா நம்மகிட்ட வாங்கியிருந்தீங்களா? ஆமா. அதுக்கும் இப்ப எக்ஸ்ட்ரா பவருக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இருக்கு, வித்தியாசம் இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் சுலவா இருந்துச்சு. இது சாப்பிட்ட உடனே கொஞ்சம் சுருக்கணும் இருக்கு. இது சாப்பிட்ட உடனே வேலைக்கு. ஆமா. இதுக்கும் இதான் உள்ள வித்தியாசம். இது கொஞ்சம் நல்ல டக்குன்னு கேட்குது. டக்குன்னு வேலை செய்யுது, சட்டனா வேலை செய்யுது. சாப்பிட்ட அன்னைக்கே வேலை செய்யுதோ? ஆமா, கொஞ்சம் மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்ட அன்னைக்கு சாப்பிட்டோன்னா அந்த மாத்திரை போட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி கொஞ்சம் இதா தெரியுது. அது மாதிரி அடுத்து வெளுத்து வாங்கிடலாம். செய்யறதுக்கு முடியல, நேரம் அதுக்கு ரொம்ப வேலைப்பாடு. அதில் ஆமா வேலைப்பாடு ரொம்ப இருக்கனால அதுக்கு நமக்கு நேரம் இல்லாம இருக்கு. ஆமா, ஒரு சில ஆளுக்கு உடம்பு பொறுத்த இருக்குல்ல, ஒரு சில லேட்டா கேட்கலாம். இல்ல இது எல்லாருக்குமே. அவரும் அந்த கேரளால வாங்கினவரும் சூப்பரா இருக்குன்னாரு. இல்ல, நமக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லாம இருக்குன்றாரு. கண்டிப்பா வேலைப்பாடு அதிகமா இருக்கனால அதை செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஆமா, ஆயில் தான் ஒரு 2 ஆளுக்கு வாங்கி கொடுத்தேன், அருமையா இருக்குன்னாங்க. ஆயில் அது ஏகப்பட்ட பேரு அக்கல்ல கட்டுமையா இருக்கு, அது கட்டுமையா இருக்குங்கிறாங்க. ஆமா. அதான் இப்ப கூட ஒரு ஆள் போன் பண்ணி பேசினாங்க, ஆள் முடிய போது, அடுத்து ஆர்டர் போடணும், போடணும் அப்படின்னாங்க. நல்லா இருக்குங்க. அதான் இந்த இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி கடைநல்லூர்ல இருந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி. இப்ப நேத்து ஒரு ஆள் அவர் சொல்லி வந்து வாங்கிக்கிட்டு அவருக்கும் சேர்த்து வாங்கிட்டு போறாரு. அது நல்ல ரிசல்ட். சரி ரைட்டு. இப்ப நீங்க புனைக்காளி வேணா சொல்லுங்க, போட்டு விட்டுருவோம். நாளைக்கு கன்ஃபார்மா நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். பைசா எவ்வளவுங்க போடணும்? 800 ரூபா கொடுங்க. சரி சரியா. இந்த பாதாம் ஆயில் அது எப்படி, எதுக்குங்க அது? பாதாம் ஆயில் முகத்துக்கு போடுறதுங்க. முகம் நல்லா ஷைனிங்கா வரும். சரி. அது எவ்வளவுங்க? அது 550 ரூபா தான். 550. அது வேணா சொல்லுங்க, உங்களுக்கு அது அவ்வளவு அவசியம் இல்லை. பொம்பளை பிள்ளைகளுக்கு தாங்க தேவை. ஆமா பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் அது வேணும். 50,000 என்ன அம்பளம் முடிஞ்சு எப்படி இருந்தாலும் சரி. ஆம்பளைக்கு கம்பு தான் முக்கியம். கம்பா நிக்கணும். மூஞ்சி எப்படின்னா நாளைக்கு நரம்பெல்லாம் வேலை செய்யும்லங்க. எப்படி புனைக்காளி நரம்பெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும். கைகால் நடுக்கமெல்லாம் தீரும். அதுல கைகால் நடுக்கமெல்லாம். சரிங்க. நாளைக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்றேன். சரி ரைட்டு.